நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான ஆப்களை அடிக்கடி யூஸ் பண்ணுறவரா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். குறிப்பாக நீங்கள் மாத சம்பளம் வாங்கும் ஊழியராக இருந்து உங்களுக்கு பிஎஃப் அக்கவுண்ட் இருந்தால் உங்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்திருக்கு. மார்ச் 2026 முதல் வங்கி கணக்கு மற்றும் யூபிஐ பரிவர்த்தனைகளில் ஒரு முக்கியமான மாற்றம் வரப்போகுது. அது என்ன மாற்றம்? ஏன் கூகுள் பே, ஃபோன்பேக்கு சிக்கல்? அப்படி என்ன புது ரூல்ஸ் வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அவசர தேவைக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இபிஎஃப்ஓ போர்ட்டலுக்கு போய் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த நடைமுறை மார்ச் 2026க்கு முன்னாடியே மொத்தமாக மாறப்போகுது. இபிஎஃப்ஓ அமைப்பு ஊழியர்கள் தங்கள் பணத்தை மிக எளிதாக எடுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான வசதியை கொண்டு வர போகிறாங்க. அதுதான் யூபிஐ மற்றும் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கிற வசதி. கேட்கவே நல்லா இருக்குதுல்ல? ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இனிமே நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற யூபிஐ ஆப் மூலமாகவே பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேடிஎம் வச்சுருந்தா அதில் உடனடியாக இந்த வசதி இருக்காது. அல்லது பணம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். ஏன்னு கேட்குறீங்களா? இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம்னு சொல்லப்படுற என்பிசிஐக்கு கீழே செயல்படுற பீம் ஆப் இருக்கு இல்லையா? அந்த ஆப் மூலமா கிளைம் பண்ணா மட்டும்தான் வேலை சுலபமாக முடியும். ஆனால் பீம் ஆப், இபிஎஃப்ஓ மற்றும் என்பிசிஐ எல்லாமே மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குறதால வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சட்டுன்னு முடிஞ்சிடும். தனியாருக்கு சொந்தமான கூகுள் பே, ஃபோன்பே ஆப்களுக்கு இந்த பெர்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம்னு சொல்லப்படுது. சரி, எப்படி செயல்படும்னு சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் பீம் ஆப்பில் போய் வழக்கம் போல மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற காரணங்களை தேர்ந்தெடுத்து கிளைம் கோரிக்கையை வைக்கலாம். நீங்கள் கோரிக்கை வச்ச உடனே என்பிசிஐ மற்றும் இபிஎஃப்ஓ இணைந்து உங்கள் விவரங்களை சரிபார்க்கும். நம்ம பிஎஃப் பணம் எல்லாமே எஸ்பிஐ வங்கிகளை தான் பராமரிக்கப்படுது. அதுவும் அரசு வங்கிங்கிறதால வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களுடைய பிரைமரி யூபிஐ ஐடி இணைக்கப்பட்டுள்ள பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்து சேர்ந்துடும். இதனால தேவையில்லாத அலைச்சல் மிச்சம். ஸோ மக்களே, இந்த புதிய திட்டம் மார்ச் 2026க்கு முன்னாடியே அமலுக்கு வரப்போகுது. ஆரம்பத்தில் பீம் ஆப்பில் மட்டும்தான் இந்த வசதி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக தான் மற்ற ஆப்களுக்கு வரும். அதனால இப்போவே உங்கள் மொபைலில் பீம் ஆப் டவுன்லோட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை சரியாக லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் பிஎஃப் பணம் எடுக்க இதுதான் பெஸ்ட் வழி.